அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அமுத சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு ஐரோப்பிய கால வரலாறில் வேலூர் கழகம். புரட்சியில் எஞ்சியிருந்த வீரர்களை வச்சு அவர்களுடைய பின்னணியை பற்றி ஆராயவிலேயே ஆங்கிலேயர்கள் புதுக்கோட்டையில் பணியமர்த்துகிறாங்க. இந்த 2வது பட்டாள பிரிவு முழுவதும் ஒடுக்கப்பட்ட பின்னர் திருநெல்வேலியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட வீரர்களை கொண்ட அமைப்பாகும். வேலூர் கோட்டையில் திப்பு சுல்தானின் மகன்கள், குறிப்பாக மூத்த மகன் பத்தே ஹைதர் இருப்பதை அவர்கள் கண்டனர். பத்தே ஹைதர் சிறையில் இருந்தபோதும் பல்வேறு குறுநில தலைவருடன் கடித தொடர்பு கொண்டு புரட்சியை வடிவமைத்து துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருந்தார். மேலும் புரட்சியாளர்களுக்கு மரண தண்டனை விதித்து அதனை தாமே தலைமை தாங்கி நடத்திய அக்னியு வேலூர் கோட்டையை தலைமை அதிகாரி. எனவே புரட்சியாளர்கள் வேலூரை தமது நடவடிக்கைக்கான ஒரு மையமாக மாற்றினர். இந்த சமயத்தில் தான் இராணுவ வீரர்கள் நெற்றியில் சமய வழிபாட்டு சின்னங்கள் எவையும் அணியக்கூடாது என்றும் காதணி போன்ற அணிகலன்கள் அணியக்கூடாது என்றும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. புதிய வடிவமைந்த தலைப்பாகையினை அணிய வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இது வீரர்களுக்கிடையே கொதிப்பினை ஏற்படுத்தியது. பிரிட்டானியர்களுடைய அதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்று புரட்சியாளர்கள் தீர்மானித்தனர். பள்ளிகொண்டா, வாலாஜாபாத், சித்தூர், ஆற்காடு, ஸ்ரீகாக்குளம், ஹைதராபாத் ஆகிய இடங்களில் தமக்கு ஆதரவு தேடினர். எனினும் மற்ற பகுதியில் புரட்சியாளர்கள் வேலூரில் நடக்கப் போகும் புரட்சியின் சாதக பாதகங்களை அறிய காத்திருந்தார்கள். வேலூரில் ஜூலை 10ஆம் நாள் அதிகாலையிலேயே கலகம் வெடித்தது. புரட்சியாளர்கள் ஐரோப்பிய படை வீரர் குழு ஒன்றை கொன்று குவித்துவிட்டு கோட்டையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்தனர். துப்புவின் கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து வாலாஜாபாத்திலும் ஹைதராபாத்திலும் 13ஆம் தேதியன்று சிறு கலகம் ஏற்பட்டது. கர்னல் கில்லிஸ்பி வேலூர் கோட்டையின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தான். 113 ஐரோப்பிய வீரர்களை இழந்த பிரிட்டானிய படை புரட்சியாளர்கள் 350 பேரை கொன்று 500 பேரை சிறை செய்து கோட்டையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. நன்றி, வணக்கம்.